ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஷானிங்க. ஸோ இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா ஹவு டு நேவிகேட் திங்ஸ் வென் திங்ஸ் டோன்ட் கோ ஆர் வே. ஸோ இதே விஷயம் தமிழில் சொல்லணும்னா நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய திட்டங்கள், நம்மளுடைய ஐடியாஸ் பிரகாரமாக நம்மளுடைய வாழ்க்கை ஒருவேளை போகலைன்னா அதை வந்து எப்படி சமாளிக்கும். ஸோ அப்படின்றது தான் நான் இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வந்து டாப்பிக்காக சொன்னேன். ஸோ நம்ம ஒரு ஐடியாஸ் வச்சுருப்போம், நம்மளோட லைஃப்பை குறித்து நம்ம ஒரு சில பிளான்ஸ் வச்சுருப்போம். இதை இப்படி இந்த மாதிரி பண்ணணும், வி ஹாவ் அன் ஐடியா, வி ஹாவ் அ பிளான், வி ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட வாழ்க்கை குறித்து நம்ம ஒரு இது வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் அல்லது முக்கால்வாசி நேரங்களில் நம்ம நினைக்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு சில நேரத்தில் நடக்காதப்போ அதை எப்படி சமாளிக்கணும், அதன் மத்தியில வந்து எப்படி கர்த்தருடைய வழிக்கு நேரா அதுல இருந்து கர்த்தரை விட்டு ஒரு வழிக்கு போகாம நம்மளை கர்த்தருக்குள்ளது பாதுகாத்து கொள்றது அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த நாளுடைய வீக்லி வேர்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் உண்மை. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிற மாதிரி எப்பவுமே காரியங்கள் நடக்கிறது இல்லை. எத்தனையோ பேர் அதை வந்து சமாளிக்க தெரியாம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம கர்த்தரே இல்லை, காடே இல்லை அப்படின்னு தான் சொல்றவங்க இருக்காங்க. அப்படின்னா காட் இருந்தா கூட அவர் வந்து நான் வந்து அவர் ஏத்துக்க மாட்டேன், அல்லது அவர் மேல அவர் வந்து ரொம்ப கெட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி பீப்புள் யாருன்னா, அவரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நல்லா பைபிள் படிச்சிருப்போம், நல்லா எல்லா வசனம் தெரியும், கர்த்தருக்குள்ள இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய வழி என்ன அவங்களோட வழியில அவங்களோட வழியில கர்த்தர் வந்து வராதப்போ அவங்க வந்து கர்த்தருடைய வழி விட்டு போயிட்டு அவங்களுடைய இஷ்டத்துக்கு அப்படி என்ன அதாவது அடமெண்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் நம்மளே கூட சில நேரத்துல அப்படி நமக்கே தெரியாம கர்த்தருடைய சத்தம் நமக்கு தெரிஞ்சு கூட நம்ம அப்படியே அதை என்ன அள்ளத்தட்ட கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஆகாதபடி நம்ம எப்படி சமாளிக்கிறது, ஹவு டு நேவிகேட் when things don't go our way. இதை நம்ம கரெக்டா ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் பண்ண தெரியணும். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்றப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்க கானானுக்கு நேரா போக முடியாதபடி அவங்க அப்படியே சுத்தி 40 வருஷம் சுத்துறதுக்கு மேபி ஒரு காரணம், அவங்க வந்து இந்த விஷயத்த அவங்க கம்ஃபர்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைச்ச மாதிரி அந்த வனாந்திர பாதை வந்து இல்லாததுனால அவங்க சுத்தி வந்ததுக்கு ஒரு விதத்துல காரணம் அவங்களால என்ன பண்ண முடியும், நேவிகேட் பண்ண முடியல. கர்த்தருக்குள்ள அவங்க நினைச்சபடி இல்லை. அப்போ அதை அக்செப்ட் பண்ணி அதன் மத்தியில கர்த்தருடைய வழி என்னன்றத உட்காந்து நிதானமா மோசஸ் மூலமா இருக்கிற கர்த்தருடைய லீடிங்க்கு அவங்களால ஒப்பு கொடுக்க முடியாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா வளர்ந்துட்டு சுத்தி ஒரு சிலரால கானான கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியும், அடையவே முடியல. நம்மளுடைய கானான் எதுனா அவருடைய த்ரோன், கர்த்தருடைய பரலோகம், அவருடைய ராஜா தான் நம்மளுடைய காணம். ஸோ அந்த கானானுக்கு நம்ம போக முடியாதும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு வச்சிருக்க கர்த்தருடைய சிறந்த நன்மைக்கு நேராக போகும்படியாகவும் ஸோ இது எல்லாத்துக்குமே தேவையான முக்கியமான விஷயம். we should know to navigate things when things don't go our way. நம்ம நினைச்ச நடக்காதப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதன் மத்தியில நம்மளை தாழ்த்தி கர்த்தருடைய வழி என்ன அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட கேட்கிற அந்த ஒரு பக்குவமும் அந்த ஒரு மெச்சூரிட்டியும் அந்த ஒரு தாழ்மையும் அந்த ஒரு நிதானிப்பும் நமக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு கர்த்தர், உங்களுக்கும் எனக்கும் இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு கர்த்தர் அவருக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அதான் சொல்றாரு. ஏசாயா 55 8ஆம் வசனம். இந்த வசனம் நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காம கூட இருக்கு. என்ன வசனம்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஸோ இந்த வசனத்தின்படி நம்ம இந்த வார்த்தையினோட அர்த்தங்களை we are trying to know. ஸோ என்னன்னா, ஸோ அப்போ நம்மளோட ஐடியாஸும் கர்த்தரோட ஐடியாஸும் சில நேரத்தில் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டா இட் இஸ் கெட்டிங் கான்ட்ரடிக்டட். மேபி இந்த வசனத்தை பேசணுன்றதுக்காகவே நான் ஒரு 2 நாளா என்ன சொல்றது, கர்த்தர் இந்த வசனத்தின்படியே நான் பக்காவா ட்ரைனிங் பண்ணாரு. உங்களுக்கு நிச்சயமா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இதுதான் நமக்கு சோதனை. இந்த இடத்துலதான் நமக்கு டெஸ்ட். இந்த இடத்துல நம்ம போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வழியில போலாம். ஆபிரகாம், லோத் 2 பேர் இருந்தாங்க. அதுல ஆபிரகாம் வந்து
அவர் வந்து நிதானமா இருந்து அவர் வந்து அந்த நேரத்துல அவருடைய பார்வைக்கு கர்த்தருடைய வார்த்தை மனிதனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவும் மரண வழிகள். சோ அந்த லோத்து வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ரொம்ப பசுமையா தெரிஞ்ச அந்த பூமியை பார்த்து போயிட்டாரு. சோதோம் குமோரா பாட்டு. ஆபிரகாம் வந்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கப்பா, நான் எங்க போறேனோ அங்கதான் பிளெஸிங், ஏன்னா என் கூட கர்த்தர் வர போறாரு. ஸோ என்னோட பிளெஸிங் அங்க இருக்கிற பிளேசஸ்ல இல்ல, என்னோட பிளெஸிங் வந்து எனக்குள்ள இருக்கு, ஏன்னா எனக்குள்ள கர்த்தர் இருக்காருன்னு கான்பிடன்ஸ் ஆபிரகாம் இருந்துச்சு. அவங்க 2 பேரோட வழியை பார்க்கணும், அந்த வசனம் அப்படியே அப்ளை ஆகும். அதே மாதிரி நம்ம லைஃப்லும் சில நேரத்துல இதை கேட்கிற நீங்க இம்பார்ட்டன்ட் டெசிஷன், இதை கேட்கிற நானும், ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை நீங்க நானும் ஒருவேளை இருக்கலாம். இந்த நேரத்துல நம்ம ஒரு சில நேரத்துல காட் ஒர்க்ஸ் இன் his ways which cannot be which cannot most of the time align with our ways. நம்மளுடைய வழிகளோட அது என்ன சிங்க் நான் சிங்க் இருக்கும், நம்மளோட வழிகளும் காட்ஸ் வேயும். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது, இந்த இடத்துல இருந்து எப்படி நேவிகேட் பண்ணி கர்த்தருக்குள்ள வந்து வர்றது, கர்த்தருடைய வழியை கரெக்டா டிசைன் பண்ணி அவரோட சித்தத்துக்கு நேரம் எப்படி போக வேண்டும் அப்படின்ற அந்த அந்த ஒரு தெளிவு இருந்தாதான் நம்மளால அவருக்கு உண்மையாகவும் இருக்க முடியும். அதுக்கு முடிவு பரியந்தம் என்ன பண்ண நிலை நிற்கவும் முடியும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவோம். ஸோ அந்த லாஸ்ட் வரைக்கும் கர்த்தருடைய வழியில அவரோட சித்தத்துல நம்மளை என்ன காத்து கொள்ளும்படியா இந்த ஒரு கிரேஸ் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ நம்ம நினைத்தபடி காரியங்கள் இல்லாதப்போ எப்படி நேவிகேட் பண்றது. நான் வந்து என்னோட லைஃப்ல நான் இதுக்கு முன்னாடியே ஒரு இது மாதிரி போட்டிருந்தேன். எப்போ டீச்சர்ஸ் டே அன்னைக்கு நான் போட்டிருந்தேன், ஹாப்பி டீச்சர்ஸ் டே டு எவ்ரி ஒன் அப்படின்னு போட்டு, எஸ்பெஷலி டீச்சர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைனாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். ஸோ எனக்கு சின்ன வயசுல வந்து ஐ வாண்ட் டு பிகம் என்ன சொல்றது சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிலாம் ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நமக்கு டிஃப்ரெண்டான ஆசைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அப்படியே ஆசைக்கு மாறிட்டே இருந்தது, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னென்னமோ வந்து கடைசியில் சுற்றி ஆனால் எனக்கு தெரியும், அப்பயே தெரியும் எப்படியும் நம்ம கர்த்தருடைய ஊழியத்துக்கு தான் வரப்போகிறோம், கர்த்தருடைய விஷயம் தான் செய்ய போகிறோம், நல்லா தெரியும். ஆனால் அது இப்போ வரைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் கர்த்தர் என்ன பண்ண கர்த்தர் அழைத்து இவ்வளோ வருஷம் கர்த்தர் என்னை டிஃப்ரெண்டான பாதையில இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்காரு. ஸோ என்னுடைய வழிகளுக்கும் நான் இப்போ இருக்கிற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பட் சம்ஹவ் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் நேவிகேட் பண்ணி வந்தார். ஒரு சில நேரத்துல நான் அப்படியே மிஸ்கேட் கொஞ்சம் அப்படி போலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன். கர்த்தரை நான் ரொம்ப நேசித்தனால கர்த்தர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற புத்திரன் வந்து என்ன சிக்ஷிக்கிறாரு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சில சிக்ஷைகளை கொடுத்தாது பிடிச்சி இழுத்து இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி இழுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு உங்க முன்னாடி. ஸோ காட் ஒர்க்ஸ் இன் வேஸ் விச் கேனாட் சிங்க் வித் ஆர் வேஸ் ஆஃபன். நம்மளுடைய வழிகளோடும் அவர் வழிகளோடும் நிறைய நேரத்துல சிங்க் ஆகாது. பட் அப்போ எப்படிதான் நேவிகேட் பண்றது, சிம்பிளா ஒரே வேர்டு தான், அந்த மொத்த மெசேஜும் ஒரு வார்த்தை தான். நான் எப்படி கர்த்தருடைய வழியில என்னை காத்துக்கொள்வது, எப்படி நேவிகேட் பண்றது when I go off track, அந்த பாயிண்ட் நம்ம ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணலன்னா அப்படியே ஆஃப் ட்ராக் தான் ஆகும். ஸோ அப்போ நம்ம எப்படி பண்ணலாம், சிம்பிளா ஒரே வேர்ட்ஸ், இந்த மெசேஜே ஒரு வார்த்தை என்னன்னா, தாழ்மையா இருக்கிறது மூலமா நம்மளால we can navigate. தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன பண்ற கிருபையை தருவார். ஸோ நம்மளால முடியாது, அதுதான் உண்மை. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுவோம், நம்மளுடைய நம்ம ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், நம்ம ஒரு தாட்ல, நம்ம ஒரு ஐடியால ஒரு விஷயத்தை குறித்து நம்ம ஒரு இதில் இருக்கும். அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் ஒர்த். ஒருவேளை நான் எடுத்த டெசிஷனை நான் இப்போ அந்த பாதையில போயிருந்தேன்னா இன்றைக்கு நான் ஒருவேளை ஜீவனோடு கூட இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஸோ கர்த்தர் என்ன இப்போ ஜீவனோட வச்சுக்கிறதுக்கு ஒரு விதத்துல காரணம், ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சமாவது தாழ்த்த, அது கூட அவர் கிருபை தான். ஸோ ஓகே, கர்த்தருடைய வார்த்தை அதாவது நீ வந்து ரொம்ப ரொம்ப கடின நெத்தி உள்ளவன் அப்படின்னு ஒரு வசனம் பேசதான் இருக்கும். கடின நெத்தி உள்ளவன், உன்னுடைய நெத்தி கடின நெத்தி என்று நான் அறிவேன் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் பர்சன். அந்த மாதிரி தான் நான் எவ்வளோ நேரங்கள் இருந்திருக்கேன். ஆனாலும் கடவுள் என்னோட கடினத்திலிருந்து உடைச்சி
உடைச்சி உடைச்சி உடைச்சி அவருடைய பாதைக்கு நேரம் இன்னும் கூட பர்ஃபெக்டா வரணும். ஸோ இன்னும் கூட அவர் அதுக்கான கிருபை நிச்சயமாக தருவாராக. ஒரே வார்த்தை தான், how to navigate yourself when you go off track or when you're in a situation where you might go off track போறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா எப்படி மறுபடியும் நேவிகேட் பண்ணி கர்த்தருடைய சித்தத்துக்குள்ள போறதுன்னா, நம்மள கர்த்தருடைய வழிகளுக்கு, அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய சித்தத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாழ்த்தணும்னால அவரே நம்மள நிச்சயமாக கூட்டிட்டு போக உண்மை உள்ளவராக இருக்கிறார். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தர் நிச்சயமா அவருடைய ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கியிரு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்காக காத்திருக்கிறோம். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவருக்கு வெட்கப்பட்டு போவதிலே சொல்லியிருக்கிறார். ஸோ நம்மளோட ஐடியாஸ்ல இருந்து இந்த தாழ்த்தி இன்னும் அல்டிமேட்டா கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்மளோட மாம்சத்தை வந்து மாம்சத்தை உடைச்சிட்டே வருவாரு. ஸோ நேத்து கூட நான் ஒருத்தவங்களோட சாட்சி கேட்டேன். நான் கேட்டதுலேயே ஒரு பயங்கரமான சாட்சி. அப்படி ஒரு சாட்சி நான் கேட்டேன் நேற்று நாள் கூட. ஸோ அவங்க சொன்ன அந்த சாட்சியில் முக்கியமான கூறான ஒரு அம்சம், அதாவது கூறான ஒரு அம்சமா, அதாவது என்ன கோர் எலமெண்ட் என்னன்னா, அந்த சாட்சியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அல்டிமேட்டா காட் என்ன பண்ணாருன்னா, அவங்களோட சுயத்தை வந்து கர்த்தர் வந்து உடைச்சு அதன் மூலமா அவர் பெரிய நன்மைகளை அவங்க கிட்ட கொடுத்தாரு. மிகப்பெரிய நன்மைகளை அவங்க கிட்ட கொடுத்தாரு. அதுக்கு அவங்களோட சுயத்தை வந்து உடைக்கிறதுக்காக மிக மிக கஷ்டமான பாதையெல்லாம், பயங்கரமான பாதைகள் எல்லாம் கர்த்தர் அவங்கள நடத்துன்னு அவங்களோட சாட்சியை ஷேர் பண்ணாங்க. ஸோ அதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பண்றாரு. சில நேரத்துல என்னோட சுயத்தை உடைக்கிறார். என்னுடைய சுயத்தை கர்த்தர் உடைச்சாலும் பரவாயில்ல, நான் அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புறேன் அப்படின்ற அந்த தாழ்மையும் அவருடைய கிருபையும் கர்த்தர் முதலாவது எனக்கு தருவாராக. அண்ட் ஆல்சோ இதை கேட்கிறேன் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக தருவாராக. அப்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். லார்ட், யூ ஹெல்ப் அஸ். எங்களால சில நேரத்துல முடியாது, எங்களால முடியவே முடியாது. சில நேரத்துல ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கலாம். ஆனாலும் அந்த கடினத்தின் மத்தியிலையும் கர்த்தாவே உங்க சத்தம் எங்களோட காதுகளை கேட்டுட்டே இருக்கிறதற்காக நன்றி. Your whispers are still louder in our ears. உம்முடைய மெல்லிய சத்தம் எங்க காதுகளை இட்ஸ் ஸ்டில் லவுடர். என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, உனக்கு தெரியும் என்னை பத்தி, உனக்கு தெரியும் என் சத்தம் எதுன்னு, உனக்கு தெரியும் என் சித்தம் எதுன்னு, நீ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சத்தத்தை கேட்டு உங்க சித்தத்தை செய்ய கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல இன்னொரு வீக்லி வேர்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you in the next video.